அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு அறிவியலில் முதல் பாடம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு அறிவியல் அப்படிங்கிறது ரொம்ப பீரியாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் கொடுப்பாங்க. இப்போ பிசி எக்ஸாம் அப்படின்னா 6 to 8 நிறையா கொஸ்டின் இருப்பாங்க. எஸ்ஏ எக்ஸாம்னா 8லேருந்து 10 என்ன பண்ணுவாங்க, நிறையா கொஸ்டின் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ 11th 12th படிக்கணுமா வேணாமா அப்படின்னா இதில் கவர் ஆகிற டாப்பிக்கில் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் மேலும் அறிந்து கொள்வோம், ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 11th 12th கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஓரளவுக்கு புக்கை பார்க்காமே போயிடக்கூடாது. எக்ஸாமுக்கு என்ன பண்ணக்கூடாது, 11th 12th புத்தகத்தை என்ன பண்ணக்கூடாது, பார்க்காமே போயிடக்கூடாது. ஸோ இது வரைக்கும் 2019 கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான கொஷின். ஓகேவா? அது கொஷின் பார்த்தீங்களா, 2019 கொஷின் பார்த்தீங்களா, எஸ்ஐ கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பாருங்கள். 2019 கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா தரமான எஸ்ஐ கொஷினாக தான். அடுத்து 2020, 20, 21, 22, 2020, 2022, 2023 இந்த 3 கொஸ்டினுமே ரொம்ப எளிமையான கேள்வி. 11th 12th பக்கமே போகல. அதிகபட்சம் ஒரு 5 கொஸ்டின் கேட்டாங்க. எத்தனை கொஸ்டின்? அதாவது 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து 11th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, சுவாலஜி எல்லாத்தையுமே சேர்த்து கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கேள்வி. அந்த 5-6 கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 10th புக்லேயும் வந்திருக்கோம். சில பாட்டெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஹார்மோன் பற்றி படித்தோம்னா 10th வந்திருக்கோம். என்ன வந்திருக்கோம், 11th வந்திருக்கும், 12th வந்திருக்கும். புரியுது என்ன சொல்ல புரியுது உங்களுக்கு? வைட்டமினை பற்றி படித்தோம்னு வச்சுக்கலாம். வைட்டமின் 10th இருக்கும், அங்கேயும் இருக்கும். அதை வச்சு அப்படி தான் ஒரு 5-6 கொஸ்டின் வந்துச்சு. இப்போ இந்த 3 வருஷமும் இதே பேட்டர்னில் போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த பேட்டர்னை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, மாற்றாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. நம்ம பார்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் டைம் கிடைக்கிறப்போ கொஞ்சம் 11th 12th மேலோட்டமாக படிக்கிறது நல்லது. சரி, ரைட்டு. இப்போ இந்த இயற்பியலில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இயற்பியலில் இவங்க கொடுத்துருக்க பாடத்தையும் நீங்கள் சிலபஸையும் எடுத்து போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். என்ன ஆகும்? அளவீட்டியல், விசை அழுத்தமும், ஒளியியல், வெப்பம், மின்னியல், ஒளியியல். இந்த பாருங்க, இது அப்படியே முக்கியமானது. இயற்பியல் எஸ்ஐயோட சிலபஸ் என்ன அப்படின்னா அளவீட்டியல், விசையும் அழுத்தமும், ஒளியியல், வெப்பம், மின்னியல், ஒளியியல், அண்ட மற்றும் விண்வெளி அறிவியல், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். இந்த டாபிக் தான் இதில் அப்போ இந்த புக்கில் கொஸ்டின் கேட்குறது வாய்ப்பு இருக்கா இல்லையானா கண்டிப்பாக இருக்குது. 2 கேள்வி கன்ஃபார்மாக இருக்குது. எத்தனை கேள்வி இருக்குது? ஃபிசிக்ஸில் 10 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா 2 கேள்வி. ஏன் அப்படின்னா கொஸ்டின் எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னா பேசிக் கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டின், மீடியமான கொஸ்டின் ஒரு 3 கொஸ்டின், டஃப்பான கொஸ்டின் ஒரு 4 கொஸ்டின், இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? எல்லா கொஸ்டினுமே இப்போ நம்ம படித்தவங்க படிக்காதவங்க டெஸ்ட் எழுதினாலும் எத்தனை மார்க் எடுத்துருவாங்க அப்படின்னா 100 மார்க் எடுத்துருவாங்க. 140 எத்தனை மார்க் எடுத்துருவாங்க? 100 மார்க் எடுத்துருவாங்க. அந்த 100க்கு மேலே 110 எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 5 மாதம் படிச்சிருக்காங்க அர்த்தம். 115 எடுக்கிறாங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்காங்க அர்த்தம். 120 மேலே எடுக்கிறாங்க அப்படின்னா பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க அர்த்தம். அப்புறம் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க்கு மீடியமாக படித்தவங்க. இதை வித்தியாசப்படுத்துறது இந்த 5-6 கேள்வி தான். என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? நம்ம திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின் கூடுதலாக ஆன்சர் பண்ணுறது தான். ஏன்னா 120 கொஸ்டின் எடுத்தவங்க வெளில இருப்பாங்க, 122 கொஸ்டின் எடுத்தவங்க இருப்பாங்க, எஸ்ஐ உள்ளே இருப்பாங்க. அங்கே வித்தியாசப்படுத்த எத்தனை கேள்வி? 2 கேள்வி. அந்த 2 கேள்வியில் ஓஎம்ஆர் மிஸ்டேக் இருக்குது, கேர்லெஸ் மிஸ்டேக் இருக்குது, மாற்றி ஸ்டார்ட் பண்ணுறது இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகிடும், 2 மார்க் கூட போடும். அதான் நம்ம டெஸ்ட்லாம் ப்ராப்பராக எழுதணும். இதில் தான் எழுதணும், ஓஎம்ஆர் சீட்டில் ப்ராப்பராக எழுதணும். ஸோ டாபிக் இயற்பியல் அப்படின்னா உங்களுக்கு எப்போ கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். எஸ்ஐ டாபிக், எஸ்ஐ சிலபஸில் இயற்பியலில் என்ன டாப்பிக்கு? ஸோ அளவீட்டியல், விசையும் அழுத்தமும், ஒளியியல், வெப்பம், மின்னியல், ஒளியியல், அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். இப்போ இதில் எத்தனை டாபிக் இருக்குது? காந்தவியலை மட்டும் விட்டு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ணினா லைட்டாக படிச்சிங்க. காந்தவியல் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்டதில் தெரியும். அப்போ 8 டாப்பிக்லேருந்து 8 கொஸ்டின். எத்தனை டாப்பிக்லேருந்து கொஸ்டின்? ஒரு டாபிக் எத்தனை கொஸ்டின் தான்? ஒரு கொஸ்டின். இந்த 8 டாப்பிக்கில் உங்களை டேரக்ட் கொஸ்டின் ஒரு 3 இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா கூற்று காரணம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 கொஸ்டின் வைப்பாங்க, பொறுத்து ஒரு கொஸ்டின் வைப்பாங்க. அந்த கூற்று காரணத்துக்கு தான் என்ன தேவை அப்படின்னா கான்செப்ட் தேவை. அந்த கூற்று காரணத்துக்கு தான் நம்ம எதை படிக்கணும், புக்கை படிக்கணும். டேரெக்டாக எடுத்தாலும் ஒன்லைனில் படிக்கணுமா அப்படின்னா படிக்கக்கூடாது. எதை தான் படிக்கணும், ஃபஸ்ட்டு புக்கை படிக்கணும். புக்கை திறந்து புக்கில் என்ன இருக்குது அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்லைனில் படிக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப படிக்கணும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஆனாலும் என்ன பண்ணணும், படிச்சுட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணுறது நமக்கு டைமே தேவையில்லை. புரியுதா உங்களுக்கு? படிக்கிற மெத்தடை கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண, கண்ணாமனா படிக்கக்கூடாது. நமக்கு தெரியணும் திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ பார்க்கலாம்.
அளவீட்டியல் என்ன பார்க்க போகிறோம். இந்த அளவீட்டியலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது இந்த கற்றல் நோக்கம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாடம் முடிகிறப்ப கடைசியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுதான் இந்த பாடம் கருத்து வரைபடம். ஒவ்வொரு பாடத்தையும் சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புள்ள பார்த்தீங்கன்னா. இந்த பாடத்தை என்ன பார்க்க போகிறோம், அளவீட்டியல் பற்றி பார்க்க போகிறோம். அதில் அழகுமுறை என்னென்ன அழகுமுறை இருக்குது, எஃபிஎஸ் அழகுமுறை என்னென்ன, சிஜிஎஸ்னா என்ன, எம்கேஎஸ்னா என்ன, எஸ்ஏ அழகுமுறை என்ன, அடிப்படையில் ப்ரீவியஸ் கிளாஸில் இதில் இல்லாமல் நீளம் நிறை அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அதில் பார்க்காத வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவு பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு யூனிட்ஸ் என்ன, இது என்னென்ன அப்படிங்குது. அப்புறம் கடிகாரத்தோட வகைகள், அளவீட்டோட மதிப்புகள். இதில் இது வந்து கான்செப்ட் ஒரு இன்னொரு கொஸ்டினில் இந்த பாட்டிலேருந்து வரும். என்ன வரும், ஏன்னா தோராயம் அப்படிங்கிறது வேற, டாலரன்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா, டாலரன்ஸ். சரி ரைட், எல்லாம் பார்த்துக்கலாம் ஓகேவா. இதுதான் நம்ம இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். அப்போ 8th சயின்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும், அளவீட்டின் மைண்டில் ஏற்றணும், அவ்வளோதான். அப்போ இந்த அளவீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதையும் நீங்கள் மைண்டில் ஏற்றணும். திரும்பி கேட்குறப்போ உங்களுக்கு சொல்ல தெரியணும். சார் 8th ஃபஸ்ட்டு பாடமா சார், இதான் சார் லெசன் இருக்கும், 8th இயற்பியலா சார் இந்த 9 பாடம் தான் சார் இருக்கும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடு, கேர்லெஸ் மிஸ்டேக்கெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது இதை வச்சு தான். அப்போ நம்ம கம்பேர் பண்ணுவோம், இது இந்த புக்கில் இருக்குது, இந்த பக்கத்தில் இருந்துச்சு, ரைட்டு, இதில் இந்த கொஸ்டின் வரையே வராது அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஆப்ஷன் தூக்கிட்டு அடிச்சு என்ன பண்ணிட்டு போயிருக்கலாம், தெளிவாக படிக்கலாம். என்ன படிக்கலாம், புரியுதா? சரி ரைட்டு. ரொம்ப சின்ன பாடம் தான் அது, ஒரு கொஸ்டின் கேட்கறது வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்த ஒரு கொஸ்டினுக்காக இந்த பாடத்தை போய் படிக்கணுமா சார் அப்படின்னா கட்டாயம் படிக்கணும். என்ன படிக்கிறோம், இந்த ஒரு கொஸ்டின் இந்த கிரீன்விச் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் சொல்லுவேன் எது முக்கியமானது அப்படின்னு சொல்லுவோம், அதை நீ என்ன பண்ணுங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. ஃபஸ்ட்டு அளவீட்டியல், அளவீடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆற்றுல போட்டாலும் என்ன பண்ணு போடணும் சொல்லுவாங்க, அளந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அளவீட்டியல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு யாருக்கோ ஒருத்தவங்க ஒரு அறிவு தோன்றிருக்கும், என்ன பண்ணியிருக்கோம், இதை அளக்கணும். அப்போ அளக்கிறது எப்படி, ஏற்கனவே எனக்கு இப்போ கடையில் போய் அரிசி வாங்க போகிறோம், 1 கிலோ அரிசி வாங்கி கொடுங்கண்ணா, இது கையால் அள்ளி 1 கிலோ கொடுத்துருவாங்களா, என்ன வச்சுருவாங்க, 1 கிலோனா அவங்க ஏற்கனவே மெஷர்மெண்ட் பண்ணி இதுதான் 1 kg அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடைக்கல் வச்சுருப்பாங்க. அந்த இடைக்கலை கம்பேர் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பொருளை வந்து என்ன பண்ணுவாங்க நமக்கு அளந்து கொடுப்பாங்க. அப்போ அளவீட்டியல் அப்படிங்கிறது என்னது ஏதோ தெரிந்த அளவை வச்சு தெரியாத அளவில் என்ன பண்ணுறது அளக்கிறது தான். அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸில் செவரல், நோட் பண்ணிங்க, ஃப்ரான்ஸில் செவரல் அப்படிங்கிறது என்ன இருக்குங்க, சர்வதேச இன்டர்நேஷனல் என்ன நிறுவனம் இருக்குது, எடைகள் மற்றும் அளவீடுகள் நிறுவனம் இருக்குது ஓகேவா. அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீளம்னா இதான், நிறைனா 1 கிராம் நிறை அப்படின்னா இதான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நிறையை பொறுத்தளவு படிச்சிருப்போம். பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவை, என்னது எழுதிங்க, பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையான ஒரு சின்ன பார்ட்டிகள் மாரி வச்சுருக்காங்க. அந்த பார்ட்டிகள் தான் என்னது 1 கிராம், 1 கிராம் 1 kg, 1 kg ஓகேவா. பிரான்ஸ் பாரிஸ் நிறை, அடுத்தது நீளத்துக்கு, இது மாதிரி அந்த நிறுவனங்கள் வச்சுருக்காங்க. அங்கேருந்து காப்பி பண்ணுற மாதிரி எப்படி ஜெராக்ஸ் எடுப்போம், என்ன பண்ணுவோம், எப்படி ஜெராக்ஸ் எடுப்போம், அதே போல் அப்படியே சின்னதாக தயாரித்து என்ன பண்ணுற உலகம் பூரா இப்போ இடைக்கல் என்ன ஆயிடுச்சு பரவிட்டு, ஸ்கேல் என்ன ஆகிட்டு பரவிட்டு ஓகேவா. இப்போ தற்காலத்தில் பயன்படுத்துகிற நீளத்தை அளக்கக்கூடிய அளவீடு கருவி கண்டுபிடிச்சி யார், வில்லியம் பெட்வெல் ஓகேவா. இந்த கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது நீங்கள் வந்து சிலபஸ் கட்டாயம் பார்க்கணும். என்ன பார்க்கணும், எஸ்ஐ சிலபஸில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, அதாவது புரிந்து கொண்டு விடையளிக்க தேவையான அறிவு இருந்தால் போதும். என்னது, கொடுத்துருக்க கேள்வியை புரிஞ்சு கொண்டு விடையளிக்கிற அளவுக்கு தான் கொஸ்டினை கேட்போம். பிஹெச்டி அளவுக்கு நான் என்ன பண்ண மாட்டோம், கொஸ்டின் கேட்க மாட்டோம், பயங்கரமாக கேட்க மாட்டோம். இப்போ நம்ம எஸ்ஐயை பொறுத்தளவுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் சொல்லுவாங்க. அது அந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் நம்ம ஆக்சுவலாக என்ன புக்கை படிக்கணும், டிகிரி புக்கை படிக்கணும். ஸ்கூல் புக்கு 11th 12th படிக்கணும், என்ன புக்கு படிக்கணும். இப்போ குரூப் 1 சொல்கிறாங்களா, குரூப் 1 என்னது டிகிரி ஸ்டாண்டர்ட். குரூப் 1 கண்டிப்பாக நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கை படித்தா மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும். இப்போ குரூப் 1 இப்போ வரலாறில் பார்த்தீங்க அப்படின்னா தற்கால வரலாறுன்னு ஒரு ஆத்தர் புக்கு விட்டுருவாங்க, தர்மதுரைன்னு ஒரு ஆத்தர் இருக்காப்புல, அந்த புக்கை வாங்கி படிச்சோம்னா அதுலேருந்து டேரெக்டாக கொஸ்டின் வரும். அதே மாதிரி நம்ம வந்து இப்போ இயற்பியல் படிக்கணும், எதை போய் படிக்கணும், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறாங்க பார்த்தீங்களா,
அவங்க படிக்கிற புத்தகத்தை வாங்கி படிக்க முடியுமா? ஆக்சுவலாக அப்படி தான் கொஸ்டின்லாம் கேட்கணும். அந்தளவுலாம் கேட்டால் யாராலும் என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. 11th 12th கேட்குற கிடையாது, 10th வரைக்கும் தான். அதான் அவங்க கொடுத்துட்டாங்க. அதிக அறிவு தேவையில்லை, மீடியமாக அறிந்தால் போதும். அதில் ஃபஸ்ட் டாபிக் என்னது? அறிவியல் அறிஞர் கண்டுபிடிப்புகள். நீங்கள் வந்து சிலபஸில் கொடுத்தது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின், கண்டுபிடிப்புலாம் ஒரு கொஸ்டின். என்ன சொல்லணும்னு புரியுதா? வெப்பம்னா ஒரு கொஸ்டின், மின்னோட்டவியல்னா ஒரு கொஸ்டின். இதை மைண்டில் வச்சுங்க. அப்போ அந்த கண்டுபிடிப்புகள் எங்கெல்லாம் வருதோ, ஆறாவதுல வந்து சயின்ஸில் இயற்பியல் வந்தாலும் சரி, வேதியியல் வந்தாலும் சரி, உயிரியல் வந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணோம்? படிச்சுக்கணும். இப்போ புரோட்டோபிளாசம் கண்டுபிடிச்சது யாரு? அப்படியே அமைதியாக இருக்கிறதா? இதுதான் நம்மள்கிட்ட உள்ள பெரிய மைனஸ். என்ன அப்படின்னா, படித்ததை திரும்ப சொல்ல முடியாமல், ஆன்சர் அடிக்க முடியாமல், சார் நான் ஆப்ஷன் கொடுத்தா தான் அடிப்பேன் அப்படின்னு தவறான மெத்தட். என்னது? டெஸ்ட்டை நம்ம எப்படி தான் எழுதணும்? டேரெக்டாக எழுதணும், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி எழுதணும். புரோட்டோபிளாசம் புர்கின்ஜி சிம்பிளாக படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. கோழிக்கறி கண்டுபிடிச்சாரு, மைட்டோகாண்ட்ரியா கண்டுபிடிச்சாரு. நல்லா தெரிஞ்சுங்க. நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை எக்ஸாமில் கேட்கப்பட கிடையாது. எக்ஸாமில் கேட்குற கொஸ்டினை நம்ம என்ன பண்ணோம்? ஆன்சர் பண்ணணும், திரும்ப திரும்ப படிப்போம். சரி பார்த்துக்கலாம். சரி பாருங்கள், ஒரு அளவீட்டை சிறப்பாக மேற்கொள்வதற்கு 3 காரணங்கள் தேவை. என்ன தேவையா? 3 காரணங்கள். என்னது? 1 இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை. என்ன தேவை? கருவி. அடுத்து பார்த்தா திட்ட அளவு. அப்படியானது திட்ட அளவுனா 1 kgனா இவ்வளோ அளவு அப்படிங்கிறது. அடுத்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகு அப்படின்னா அது என்ன யூனிட்டில்? என்னது? இது கருவி. தராசு. இப்போ எடை அளக்க போகிறோம்னா தராசுங்கிறது என்னது? கருவி. 1 kg அப்படின்னா ஒரு எடைகள் வச்சுருக்கோம்னா அது திட்ட அலகு. அது யூனிட்டு. எடைக்கு என்ன அலகு சொல்லுங்கள்? எடைக்கு என்ன அலகு? சதி சொல்லு. எடைக்கு என்ன அலகு? எடைக்கு நியூட்டன் இல்லையா அலகு? எடையும் நிறை வேற வேற இல்லையா? நம்ம பார்க்கவே இல்லையா? என்னம்மா? சரி ரைட்டு பாருங்க. ஒரு அளவீட்டை சிறப்பாக செய்கிறது என்ன தேவை அப்படின்னா கருவி, திட்ட அளவு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவு. இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நீளத்தை அளக்கிறது எது யூஸ் ஆகுது? ஸ்கேல் யூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ எடையை அளக்கிறதுக்கு எந்த தராசு பயன்படுது? எடையை அளக்க பயன்படுத்த தராசு சுருள்வில் தராசு. என்ன தராசு? இந்த சுருள்வில் தராசு தெரியாதவங்க எழுதிங்க. சுருள்வில் தராசு. இந்த சுருள்வில் தராசு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது? ஹூக்ஸ் லா. என்னடா? ஹூக்ஸ் விதி. ஹூக்ஸ் விதினா என்னது அப்படின்னா தெரிஞ்சுங்க. இது ரொம்ப முக்கியமானது, நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். என்னது? ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். தமிழில் பார்த்தோம்னா தகைவு நேரடி விகிதம். அதாவது ஒரு பொருள் இருக்கு, இந்த பொருள் மேலே 1 kg நான் வெயிட் கொடுத்து அழுத்தினேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது என்ன ஆகும்? உருமாற்றம் அடையும். இப்போ நான் 5 kg வெயிட் கொடுக்குறேன், என்ன ஆகும்? அதிகமாக. இப்போ ஒரு பொருளை பிடிச்சி நான் ரப்பரை பொறுமையாக அப்படி இழுக்கிறேன், அப்போ என்ன ஆகும்? கொஞ்சமாக எக்ஸ்பெண்ட் ஆகும். வேகமாக இழுக்கிறேன், என்ன ஆகும்? அதான் நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கோ அந்தளவுக்கு ஸ்ட்ரெயின் இருக்கும். ஹூக்ஸ் விதி இது கண்டுபிடிச்சது யாருன்னா ஹூக்ஸு. இந்த தத்துவத்தை அனுப்பி தான் ஒன்றும் கிடையாது. ஹூக்ஸ் அந்த சுருள்வில் தராசில் இப்படி வந்து பருத்தி மட்டும் தொங்க விட்டு அளக்குறாங்க பார்த்தீங்களா? எந்தளவுக்கு வெயிட்டு பிடிச்சி எந்தளவுக்கு இருக்குதோ அதுக்கு மாதிரி என்ன பண்ணுவோம்? இந்த ரேடியல் இப்படி மூவ் ஆகும். சரி ரைட்டு. இது ரொம்ப முக்கியமானது. உலகில் பல்வேறு பகுதியில் வாழும்பவங்க நிறைய பேர் ஏன்னா நிறைய ஒவ்வொரு நாட்டிலும் என்ன பண்ணுவாங்க? நிறைய விஞ்ஞானிகள் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு கண்டுபிடிப்பு என்ன பண்ணுவாங்க? கண்டுபிடிப்பாங்க. அப்போ எவ்விஎஸ் அழகுமுறை, சிஜிஎஸ் அழகுமுறை, எம்கேஎஸ் அழகுமுறை, 3 அழகுமுறை இருக்குது. என்ன இருக்குது? இப்போ அடிப்படை அளவுகள் வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. அடிப்படை அளவுகள் மற்றும் வழி அளவுகள். அடிப்படை அளவுகள் அப்படிங்கிறது இந்த அடிப்படை அளவுகளை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க? வழி அளவுகள் உருவாக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த அடிப்படை அளவுகள் எத்தனை பார்த்தோம்னா 7. எத்தனை? 7. என்னென்ன பார்த்தோம்? நீளம், நிறை, வெப்பம், வெப்பநிலை, அடுத்தது மின்னோட்டம், ஒளிச்செறிவு, பொருளின் அளவு. 7 வந்துருச்சா? காலம். இதில் முதன்மையானது பார்த்தோம்னா அது நீளம், நிறை, காலம். இந்த நீளம், நிறை, காலம் இதை நம்ம எந்த அலகால அளக்குறோம்
அப்படிங்கிறத வச்சு தான் இந்த எஃபிஎஸ் சிஜிஎஸ் எம்கேஎஸ் என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு? இப்போ எடைன்னு எடுத்துட்டோம்னா நிறைன்னு எடுத்துட்டோம், எடையை சொல்லக்கூடாது, நிறைய எடுத்துட்டோம்னா கிராமில் அளக்கலாம், வேற கிலோகிராமில் சொல்லலாம். அடுத்தது குவிண்டாலில் சொல்லலாம், அதுக்கு எதாவது சொல்லலாம் டன்னில் சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? 10 குவிண்டால் சேர்ந்து தான் அது 1 டன். புரிஞ்சா? அந்த யூனிட் கன்வர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நான் நீளத்தை வந்து மீட்டரில் சொல்கிறேன், அப்போ இந்த மீட்டர் தான் என்ன சொல்கிறாங்க எம், என்னது எம். நிறைய வந்து நான் கிலோகிராமில் சொல்கிறேன், அந்த கே தான் அது கே. காலத்தை வந்து செகண்டில் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு என்ன சொல்கிறாங்க, இது எம்கேஎஸ் அலகுமுறை. என்ன அலகுமுறை? அப்போ கேட்குறாங்க எம்கேஎஸ் அலகுமுறையில் நீளம் எந்த அலகால் அளக்கப்படுகிறது? மீட்டர். புரியுதா? எம்னா என்னது? மீட்டர், கிலோகிராம், செகண்ட். இதில் பார்த்தீங்கன்னா காலத்தை வந்து 3 என்ன தான் பண்ணிருக்காங்க, செகண்டில் தான். அது காலம் பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்க எஃபிஎஸ், எஃபிஎஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் உள்ளது எது? நீளத்துக்கு உள்ளது, ரெண்டாவது உள்ளது நிறைக்கு உள்ளது, மூணாவது காலத்துக்கு உள்ளது. இப்போ நீளத்தை எதில் அளக்குறாங்க அப்படின்னா ஃபீட்டில். எதில்? ஃபீட்டு, அடி அளவில். ஓகேவா? அடி அளவில் நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா மீட்ரு, மில்லிமீட்ரு, கிலோமீட்ரு, சென்டிமீட்ரு, மைக்ரோமீட்ரு, நேனோமீட்ரு நிறையா இருக்குது. ஸோ ஒரு நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமான நேனோமீட்ரு அப்படிங்கிறது 10⁻⁹ 10⁻⁹ என்னது? நேனோமீட்டர். நேனோ பார்ட்டிகல் இருக்கு, என்ன இருக்கு கேள்விப்பட்டீங்களா? நேனோ பார்ட்டிகல், நேனோ மெட்டீரியல்ஸ், நேனோ டெக்னாலஜி. அதில் பயன்படுத்துகிற இந்த மெட்டீரியலோட அளவு எவ்வளோன்னா 10⁻⁹. அதாவது 1 mm இருக்குது பார்த்தீங்களா, 1 mm. 1 mm 9 பார்ட்டாக பிரிக்கணும் அப்படின்னா அதானே அது, அதில் ஒரு பார்ட்டு தான் அது நேனோ மெட்டீரியல் அளவு. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இது ஒரு நேனோ அப்படின்னா 10⁻⁹. ஆங்ஸ்டாங் அப்படின்னா 10⁻⁻10. ஆங்ஸ்டாங், ஆங்ஸ்டாங்னா ஏ போட்டு மேலே 0 போடுவாங்க. ஆங்ஸ்டாங் அப்படிங்கிறது என்னது கேட்பாங்க, அதெல்லாம் ஒரு ஆங்ஸ்டாங்கிறது எவ்வளோ அளவு? 10⁻⁻10 மீட்டர். ஸோ இதை தாண்டி வேற என்ன அளவு சார் இருக்குது அப்படின்னா சான், விரல், முழம் அப்படின்னு இருக்கு. என்னது? சான், விரல், முழம். ஓகேவா? இப்போ ஒரு முழம் அப்படிங்கிறது பூ வாங்குறோம்ல, இதான் என்னது? ஒரு முழம். இந்த ஒரு முழத்தை நீங்கள் உங்கள் கையில் வச்சு பாருங்களேன், நம்ம கட்டை விரல்லேருந்து நம்ம நடுவிரலுக்குள்ள தூரம் தான் என்னது? ஒரு சான். புரிஞ்சுச்சா? இதே மாதிரி 2 சான் வச்சு பார்த்தோம்னா ஒரு முழம் வந்துடும். விரல் அப்படிங்கிறது நம்ம சாதாரண ஒரு விரல் தான். என்னது? நடுவரல் வச்சுக்கோங்க, இது கட்ட வரல் வச்சுங்க. இது செங்குத்தாக வச்சு அளக்கணும்னா இது என்னது? ஒரு சாணு. சான் விரலை வச்சு ஒரு கணக்கு இருக்குது, நம்ம அப்புறம் பார்ப்போம். விரலுங்கிறது ஒரு விரல் தான். ஒரு சான் எத்தனை விரல் அடங்கிருக்கும் அப்படின்னா 12 விரல். எத்தனை விரல் நோட் பண்ணி வைங்க, யூஸ் ஆகும். ஒரு சான் எத்தனை விரல்? 12 விரல். ஒரு முழம் 2 சான். அப்போ ஒரு முழம் அல்லது 2 சான். அப்போ ஒரு முழம் அப்படிங்கிறது எத்தனை விரல் அப்படின்னு பார்த்தோம்னா 24 விரல். எத்தனை விரல்? 24 விரல். இதை வச்சு நம்ம அப்புறம் ஒரு மேக்ஸ் கொஸ்டின் பார்ப்போம், எக்ஸாமில் முக்கியமான கொஸ்டின். பச்சோந்தி கணக்குன்னு இருக்கு. என்ன கணக்கு? என்ன கொஸ்டின் அப்படின்னா ஒரு பச்சோந்தி என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு சான் ஏறி 4 விரல் இறங்குகிறது. எவ்வளவு? ஒரு சான் ஏறி 4 விரல் இறங்கினால் 24 முழம் உயரம் உள்ள பனை மரத்தை எவ்வளவு நாட்கள் ஏறி இறங்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். இது வந்து ஸ்டாண்டர்ட் கொஸ்டின், மாறாது. இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா 96 டேஸ். எத்தனை டேஸ் மைண்டில் வச்சுங்க. சப்போஸ் எக்ஸாமில் பச்சோந்தி கணக்குன்னு கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்? 96 நாட்கள். எத்தனை நாட்கள்? சில கணக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணிடலாம். இது புரியுதா உங்களுக்கு? யாராச்சும் புரியாமல் இருக்கா? ஒன்றும் இல்லை, நம்ம விரல் இருக்குல்ல 10, இது 10 விரல்னு வச்சுக்கலாம். 10 விரல் இன்னும் 2 விரல் வச்சு நான் ஒரு சான் வச்சேன்னா அது வந்து என்ன ஆகிடும்? கரெக்டாக இருக்கும். அந்த அளவு பயன்படுத்துகிறேன். நீங்களும் முளத்தை வச்சு பார்க்கலாம், ஒரு முளத்தை 2 சான் வந்துடும். வருதா இல்லையா? இல்லையா? முழங்கிறது இப்படி வச்சு வளர்ப்போமா இல்லை இப்படி வச்சு வளர்ப்போமா? கையை மூடியா கையை திறந்தா? வருது வருது. இந்த வரல தானே? ஆக்சுவலாக இந்த வரல தானே? இந்த வரல தானே? இதுதான் சாணு. இதுதானே வச்சு வருது பார்த்தீங்களா? இந்த ஒரு சாணம் அளந்து பார்த்தீங்கன்னா இவர் 5 விரல், இன்னொரு 5 விரல், 2 விரல். மனப்பாடம் பண்ண அவசியம் கிடையாது.
ஒரு சாணம் எத்தனை விரல்? 12 விரல். ஓகேவா? ஒரு முழம் எத்தனை விரல்? 24 விரல். ஏன் அதுனா கணக்கு இருக்குது, சில பேருக்கு தெரியாது. இப்போ பார்த்தோம்னா நீளத்தை வந்து இப்போ கடலில் எப்படி அளப்பாங்க நீளத்தை? நாட்டிகல் மைல். ஓகேவா? கடல் எல்லை குறிக்கிற அளவு என்னது? நாட்டிகல் மைல். ஒரு நாட்டிகல் மைல் அப்படிங்கிறது எத்தனை மீட்ரு? சரி, ரைட். இப்போ பாருங்க, இப்போ இது எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிச்சா? எஃபிஎஸ் அளமுறையானது அதில் வந்து நிறைய இதில் நீளத்தை எதில் சொல்லுவாங்கன்னா அடியில், நிறைய பவுண்டில். ஸோ 1 பவுண்ட் ஈக்குவல் டு எத்தனை கேஜி? 1 பவுண்டு. சரி, கண்டுபிடி சொல்லுங்கள். காலத்தை பார்த்தோன்னா வினாடி. சிஜிஎஸ் முறையில் நீளத்தை வந்து சென்டிமீட்ரு, நிறை வந்து கிராமு, காலம் வந்து வினாடி. புரியுதா? அவ்வளோதான் விஷயம். இப்போ பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சிஜிஎஸ், எம்கேஎஸ், எஸ்ஐலாம் என்ன அழகு முறைனா மெட்ரிக் வகை. என்ன வகை? எஃபிஎஸ் மட்டும் என்ன கிடையாது, மெட்ரிக் அழகு முறை இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா சிஜிஎஸ், எம்கேஎஸ், எஸ்ஐ, எஃபிஎஸ் இதில் வேறுபட்டது எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா 90% பேர் எதாவது அடிப்பாங்க, போர்ஸை சொல்ல எதாவது அடிப்பாங்க, எஸ்ஐ தான் அடிப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து எஸ்ஐ வந்து டிஃப்ரெண்ட்டாகவே படிச்சு வந்துருப்போம். எஸ்ஐ எல்லாருக்குமே தெரியும். எஃபிஎஸ், சிஜிஎஸ்ல என்ன பண்ணாது, இதுமாதிரி படித்தவங்களுக்கு மட்டும் தெரியும். என்ன சொல்லணும் புரியுதா? இதுமாதிரி தேடி தேடி தான் கொஸ்டின் வைப்பாங்க. இதில் வேறுபட்டது எது? எஃபிஎஸ். ஏன்? இது ஆங்கிலேய இயற்பியலாளர்கள் பயன்படுத்துறது. ஓகேவா? சரி, ரைட்டு. பன்னாட்டு அழகு முறை, எஸ்ஐ யூனிட், சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எதுக்கு சார் வந்துச்சு, ஏன் வந்துச்சு? இப்போ நம்ம இந்தியாவில் கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுற நிறுவனங்கள் நிறையா இருக்கும். இப்போ இந்தியாவில் இப்போ ஹோண்டா இருக்குது அப்படின்னா ஹோண்டாவோட காருக்கு ஒரு டயாமீட்டர், குறிப்பிட்ட டயாமீட்டரில் ஒரு டயர் இருக்குன்னா, இப்போ நான் அமெரிக்காவில் அந்த டயர் வாங்க முடியுமா சார்? அமெரிக்காவில் ஹோண்டா நிறுவனம் இருக்குது, நான் அமெரிக்கா வந்து இம்போர்ட் பண்ண முடியுமா சார்னா பண்ணிக்கலாம். நம்ம இங்கே என்ன, ஏன்னா நம்ம பயன்படுத்த அழகு முறை என்னது? எஸ்ஐ யூனிட். எஸ்ஐ யூனிட்னா நீளத்தை இதில் தான் சொல்லணும், நிறைய இதில் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டுருவாங்க பாருங்க. 1960ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் உள்ள பாரிஸ் நகரில் நடைபெற்ற 11வது அறிவியல் அறிஞர்கள் இயற்பியல் அளவுக்கான ஒரு பொதுவான தேவையை வந்து உணர்றாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எங்கே பாருங்கள், செவ்வாய் கோளை பற்றி தகவல்கள் சேகரிப்பதற்காக 1998ஆம் ஆண்டு என்ன பண்ணியிருக்காங்க, நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நாசா அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம் என்னது பார்த்து கேட்பாங்க, படிச்சிங்க. நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? அந்த ஏவுக்கு சில பேருக்கு தெரியாமல் போயிடும். என்ன பண்ணுவோம், அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் அப்படிங்கிற ஒரு சுற்றுக்கோளத்தை அனுப்புகிறாங்க. இது யார் அனுப்புகிறாங்க அப்படின்னா கலிஃபோர்னியாவிலேருந்து ஒரு டீமு, கொலராடோ அங்கேருந்து ஒரு டீமு. இந்த 2 டீமுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தகவல் பரிமாற்றத்தில் அந்த மெஷர்மெண்ட்டில் ஒரு குழப்பம் ஏற்படுது. ஏன் அப்படின்னா அவங்க ஒருத்தவங்க எஃபிஎஸ் அளமுறையும் ஒருத்தவங்க எம்கேஎஸ் அளமுறையும் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நீளத்தை ஃபீட்டில் சொல்கிறதும் மீட்டரில் சொல்கிறதும் ஒன்றா. சார் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன், ஒரு 2.5 மீட்டர் ட்ரெஸ்ஸு தான் நம்ம என்ன பண்ணலாம், தைக்கலாம். நீ போய் 2 அடியில் ட்ரெஸ் வாங்கிட்டு தான் தைக்க முடியுமா? கை தான் தைக்க முடியும். என்ன தைக்க முடியும்? கையை மட்டும் வச்சுட்டு போக முடியும், போட்டு போக முடியுமா? புரியுதா உங்களுக்கு கான்செப்ட்? புரியுதா? ஃபீட்டுனா என்ன, மீட்டர்னா என்ன, 2 நீளத்தை அளக்கக்கூடியதான், ஆனால் அளவு வேறு வேறு. என்ன சொல்லணும் புரியுதா உங்களுக்கு? சார் நான் இங்கேருந்து குறிப்பிட்ட தூரத்தை நான் 1 மணி நேரத்தில் போயிடுவேன் அப்படிங்கிறதும் 1 நிமிடத்தில் போகிறோம் அப்படிங்கிறதும் ஒன்றா வேறு வேறையா? வேறு வேறு. 1 நிமிடம் ஒரு 60 நிமிடம் சேர்ந்து தான் என்னது 1 மணி. அந்த தகவல் பரிமாற்றத்தில் என்ன ஆயிடுச்சு, குழப்பம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட $125 மில்லியன் என்ன ஆகிட்டு இருக்கு, இழப்பு ஏற்பட்டு. $125 மில்லியன் எங்கேயோ போயிடுச்சு. அப்போ இந்த இழப்பை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் யூனிட், நான் இங்கே மில்லிமீட்டரில் பயன்படுத்தினா அங்கேயும் மில்லிமீட்டர், நான் இங்கே சென்டிமீட்டரில் பயன்படுத்தினா அங்கேயும் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ 1960 பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற, இப்போ எக்ஸாம்பிள் எஸ்ஏ எக்ஸாம்பிள் சயின்ஸில் எந்த வருஷம் நடைபெற்ற மாநாடு அப்படின்னா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. சயின்ஸ் ஓரியன்டான கொஸ்டின். என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு? என்ன கொஸ்டின்? சயின்ஸில் போயிட்டு எந்த வருஷம் அதெல்லாம் கொஸ்டின், எந்த மாநாடு அப்படிலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இது பார்த்துங்க, சிஸ்டமே பாருங்கள், சிஸ்டமே நேச்சுரல், எஸ்ஐ என்னது சிஸ்டமே இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு வார்த்தை. என்ன வார்த்தை? அவங்க என்ன பண்ணுறாங்க,
அந்த அடிப்படை அளவுகள் இருக்குது பார்த்தீங்களா, 7 அடிப்படை அளவுகள், அதுக்கு என்ன பண்ணுறாங்க, இதுதான் யூனிட்டு, இதுதான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம நீளம் நிறை காலத்தை பற்றி நம்ம என்ன பண்ணிட்டோம், படிச்சுட்டோம். நீளத்தின் எசையலகு என்னது, மீட்டர். நிறை எசையலகு கேஜி. காலத்தின் எசையலகு செகண்ட். புரிஞ்சுச்சா? அப்போ நான் இந்தியாவில் போய் 2 கேஜி அரிசி வாங்கினாலும், பாகிஸ்தானில் போய் 2 கேஜி அரிசி வாங்கினாலும் அதோட அளவு எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். நான் இங்கே 2 கேஜி அரிசி வாங்கிட்டு அங்கே போய் 2 கிராம் அரிசி வாங்கினா கரெக்டாக இருக்குமா? அதுதான் எஸ்ஐ யூனிட் பயன்படுத்துறது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாதத்தை என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளின் அளவு, ஒளிச்செறிவு, அதை பற்றி படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் அந்த 7 அடிப்படை அளவுகள். ஃபஸ்ட்டு பாருங்கள், நீளத்தின் எசையலகு என்னது, மீட்டர். மீட்டர்னா எப்படி குறிக்கணும், ஸ்மால் எம் என்னது, கேபிட்டல் எம்மில் குறிச்சிடக்கூடாது. கேபிட்டல் எம்ங்கிறது எதை குறிக்கிறது, மாஸ். எது, மாஸ். நிறைக்கு பாருங்கள் என்னது, கேஜி, அதுவும் ஸ்மால் தான். காலம் எல்லாமே ஸ்மால் தான். வெப்பநிலை என்ன பண்ணிருக்காங்க, கெல்வின். மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். பொருளின் அளவு மோல். ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா, சிடி. ஓகேவா? இதெல்லாம் வந்து பொறுத்துகள் கேட்பாங்க. சிம்பிளான கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா 4 கொஸ்டின் சேர்த்து கேட்பாங்க. சார் நான் இந்த கேள்வி நான் தப்பு பண்ணுவேன் சார் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சொல்லணும், புரியுதா? சரி, ரைட்டு. பாருங்கள், வெப்பநிலை பற்றி படிக்க போகிறோம். இந்த வெப்பநிலை பற்றி எஸ்ஐ எக்ஸாமில் என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஃபாரன்ஹீட்டை செல்சியஸாக மாற்றுறது, செல்சியஸை வந்து கெல்வினாக மாற்றுறது, இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க. லாஸ்ட் டைம் என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, எந்த வெப்பநிலையில் டிகிரி செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் ஒரே வெப்பநிலை இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னா என்ன கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உலர் பனிக்கட்டி, திட கார்பன் டை ஆக்சைடு, இதேமாரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. அப்போ ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, ரைட்டு. வெப்பநிலை, வெப்பம் அப்படின்னா என்ன பாருங்கள். ஒரு 2 பொருளை தொட்டு பார்க்குறோம், நமக்கு என்ன இருக்கும், ஒரு ஃபீல் ஆகும். என்ன ஆகும், இந்த பொருள் கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது, இந்த பொருள் கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இப்போ அயன் பாக்ஸை தொட்டு பார்த்துட்டு, இப்போ பாருங்கள், இது ஐஸ்கிரீம், இது அயன் பாக்ஸு, இது நெருப்பு, இது பனிக்கட்டி. இந்த 4 பொருட்களும் ஒவ்வொரு மாதிரியான என்ன பண்ணியிருக்கோம், டெம்பரேச்சரை பெற்றிருக்கும். இப்போ பனிக்கட்டிக்கு டெம்பரேச்சர் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? மைனஸ்ல என்ன இருக்கும், டெம்பரேச்சர் இருக்கும். நீரின் அடர்த்தி எந்த டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா 4 டிகிரி செல்சியஸில். எந்த டிகிரி செல்சியஸில், 4 டிகிரி செல்சியஸில். நீர் எப்போ வந்து உரைய ஆரம்பிக்கும் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸில். நீர் எப்போ உருக ஆரம்பிக்கும் அப்படின்னா 0 டிகிரி செல்சியஸில். நீர் எப்போ கொதிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸில். கொதிநிலை அப்படிங்கிறது கொதிக்கிறது. ஓகேவா? ஸோ நிறைய கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை படிச்சிட்டோம்னா நமக்கு புரியும். பாருங்கள், வெப்பநிலை என்பது பொருள் ஒன்று பெற்றிருக்கும் வெப்பத்தின் குளிர்ச்சியின் அளவை குறிக்கிற ஒரு இயற்பியல் அளவு. வெப்பநிலை அப்படிங்கிறது என்னது, சராசரி இயக்காற்றல். நோட் பண்ணி வச்சுங்க. வெப்பநிலை அப்படிங்கிறது என்னது, ஆவரேஜ் இயக்காற்றல். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு பொருளிலிருந்து நம்ம வெப்பத்தை வெளியேற்றும் போது வெப்பநிலை என்னாகும், குறையும். வெப்ப உமிழ்வினை, வெப்ப கொள்வினைன்னு இருக்கு. என்ன இருக்கு, அது வேதிவினையில் வரும். வெப்ப கொள்வினை, வெப்ப உமிழ்வினை. வெப்ப உமிழ்வினை அப்படின்னா என்னது, அந்த வினை நடக்கிறப்ப வெப்பம் வெளியிடப்படும். வெப்பம் கொள்வினைனா அந்த வினை நடைபெறுது என்ன தேவை, வெப்பம் தேவை, வெப்பம் உட்கொள்ளப்படும். இப்போ பாருங்க, வெப்பத்தை அளக்கக்கூடிய அளவுகள் அளவு முறையில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இதை இதை ஒரு பொருள் எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குது, வெப்பநிலையில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க பயன்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை மானி. இது புரியுதா? சரி, ரைட்டு. இந்த வெப்பநிலை மானியில் நிறைய வெப்பநிலை மானி இருக்குது. ஆய்வக வெப்பநிலை மானி அப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ இது அளக்கிறது என்னென்ன அளவீடு அப்படின்னா செல்சியஸு, ஃபாரன்ஹீட்டு, கெல்வினு, ராங்கிட் அப்படின்னு ஒரு அளவு இருக்குது. என்ன இருக்குது, ராங்கிட். அப்படி இருந்தாலும் வெப்பநிலைன்னு எஸ்ஐ அலகு அப்படின்றத சொல்லணும், கெல்வின் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? என்னது, கெல்வின். ஸோ இதில் கொடுக்கல, நான் பேசிக் கொஞ்சம் சொல்லித்தரேன். இப்போ தனிச்சுழி வெப்பநிலை எழுதிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தனிச்சுழி வெப்பநிலை அப்படிங்கிறது 0 டிகிரி செல்சியஸ். என்ன டிகிரி செல்சியஸு, 0 டிகிரி செல்சியஸ் அல்லது -273 கெல்வின். ஸோ டிகிரி செல்சியஸை கெல்வினாக மாற்றணும் அப்படின்னா 273 ஆட் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுங்க. டிகிரி செல்சியஸை கெல்வினாக மாற்றினா என்ன பண்ணணும், என்ன மாற்றணும், 273 ஆட் பண்ணணும். இப்போ பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் நம்ம லெசன் வைஸ் போவோம். என்ன பண்ணுவோம், ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன். இப்போ அளவீடுகள் அப்படின்னா 6வதுலேருந்து 10வது வரைக்கும் என்ன அளவீடுகளோ அது ஒரே நாளில் முடிச்சிடலாம். எத்தனை நாள் முடிச்சிடலாம், எத்தனை நாளில், ஒரே நாளில். அப்போ 10 நாள் என்ன முடிஞ்சிடும், இயற்பியல் முடிஞ்சிடும். 30 நாளும் தேவை கிடையாது. 30 நாள் இயற்பியல்
ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் மெயின் பண்ணி படிச்சிருவோம். சரி பாருங்க, 32 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஆன்சரு? வெரி குட். அறை வெப்பநிலை அப்படிங்கிறது ரூம் டெம்பரேச்சர். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரூமும் ஒரு மாதிரி டெம்பரேச்சர் இருக்கும். சராசரி அதான் சொல்லுவாங்க ரூம் அறை வெப்பநிலை எத்தனை டிகிரி செல்சியஸ்? 32 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? அதே போல் நம்ம பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு? 36.9 36.9 டிகிரி செல்சியஸ். இதை ஃபாரன்ஹீட்டில் சொன்னோம்னா 98.4 ஃபாரன்ஹீட். ஸோ டிகிரி செல்சியஸில் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, என்ன தான் கேட்பாங்க? ஃபாரன்ஹீட்டில் தான் கேட்பாங்க. இந்த நமக்கு இந்த பாடி டெம்பரேச்சர் 98.4 ஹீட்டுக்கு மேலே போகுது அப்படின்னா நம்ம ஜுரம் அடிக்குதுன்னு அர்த்தம். ஜுரம் அடிக்கிறது நல்லது கெடுதலா? நல்லது. ஓகேவா? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஜுரம் அடிக்கிறது உடனே டேப்லெட் போட்டு ஜுரத்தை நீக்கிறோம். நமக்கு பாடியில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அது ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி அது ஒரு பாதுகாப்பு தான். சரி ரைட்டு பாருங்கள், இந்த 32 டிகிரி செல்சியஸை கெல்வினா மாற்றுங்க. 32 டிகிரி செல்சியஸ் கெல்வினா மாற்ற சொல்லுங்கள். என்ன பண்ணணும்? இந்த 32ஓட 273 கெல்வின் கூட்டோம்னா 305 கெல்வின். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அதே போல் இப்போ 212 கெல்வின் இருக்குது. சாரி, இப்போ 400 கெல்வின் வச்சுப்போம். இதை டிகிரி செல்சியஸ் தான் மாற்றுங்க. என்ன பண்ணணும்? 273 கழிக்கணும். ஸோ இந்த பாடத்தில் இதை மட்டும் தெரிஞ்சுங்க. 9th படிக்கிறப்போ ஃபாரன்ஹீட் எப்படி சென்டிகிரேட் மாறுது, சென்டிகிரேட் எப்படி கெல்வினா மாற்றுது, அப்போ நிறையா 3 சேர்த்து ஃபார்முலா ஒன்று இருக்குது. அந்த ஃபார்முலா முக்கியமானது, அதை நம்ம பார்த்துக்கலாம். பேசிக் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுப்போம். இதை கழிச்சு போட்டு வேண்டியதான். ஓகே, ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்தது பார்க்க போகிறோம். எது பார்க்க போகிறோம்? மின்னோட்டம். மின்னோட்டத்துக்கு சிம்பிள் பாருங்கள், என்னது? ஐ. ஓகேவா? குறியீடுன்னு ஒன்று இருக்குது, ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது, அலகுன்னு ஒன்று இருக்குது. இப்போ மின்னோட்டத்தின் ஃபார்முலா என்னடா? இதான் ஃபார்முலா. மின்னோட்டத்தின் அளவு பை காலம் போட்டுருக்காங்க பாருங்க. ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டம் அப்படிங்கிறது வேற, மின்னோட்டம் அப்படிங்கிறது வேற. ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது என்னது? கரண்ட். என்னது? எலக்ட்ரான்களின் நகர்வு அப்படிங்கிறது என்னது? சொல்லுங்க. எலக்ட்ரானிக் நகர்வு அப்படிங்கிறது என்னது? கரண்ட். மின்னூட்டம் வேற, மின்னோட்டம் வேற. ஓகேவா? மின்னூட்டத்தின் அலகுன்னு பார்த்தோம்னா கூலும். மின்னூட்டத்துக்கு இது பார்த்தீங்கன்னா நோ. மின்னோட்டத்து அலகு என்னது? கூலும். மின்னோட்டத்துக்கு ஆம்பியர். மின்னோட்டத்தின் குறியீடுன்னு கேட்டால் சொன்னா பண்ணோம் ஐ. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. I = Q/T. ஸோ Q அப்படிங்கிறது அதில் உள்ள மின்னோட்டத்தின் அளவு. டைம் அப்படிங்கிறது எவ்வளோ காலத்துக்கு அந்த மின்னோட்டம் பாயுது. என்ன போட்டுருக்காங்க? மின்னோட்டத்தின் எண் மதிப்பு வேல்யூ. ஒரு கடத்தி வழியே ஒரு வினாடியில் எப்போதுமே எல்லா யூனிட்டும் ஒரு வினாடி தான் சொல்லுவாங்க. ஒரு வினாடி ஓரலகு பரப்பில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு வினாடிக்கு பாயிர மின்னோட்டத்தின் அளவை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க? இந்த மின்னோட்டம் கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேவா? சரி பாருங்கள், மின்னோட்டத்தோட எஸ்ஐ அலகு என்னது? ஆம்பியர். இதில் வேணால் பிசி எக்ஸாமில் கேட்கலாம். ஒரு காலத்தில் கேட்டாங்க, இப்போலாம் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒரு கடத்தி வழியே ஒரு வினாடிக்கு ஒரு கூலும் மின்னோட்டத்தை நம்ம பாஞ்சோம் அப்படின்னா, பாய வச்சோம்னா அதில் எவ்வளோ ஆம்பியர் அப்படின்னா 1 ஆம்பியர். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் என்னது? அம்மீட்டர் அப்படிங்கிற கருவி. ஓகேவா? நீங்கள் லேப்லாம் நிறைய செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, நம்ம இதில் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கோம்? மின்னோட்டத்தின் அலகு கூலும், மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். ஓகேவா? ஆம்பியர் எப்படி குறிக்கணும்? ஏ அப்படிங்கிற தலை குறிக்கணும். மின்னோட்டத்தை கரண்ட் எந்த அளவில் குறிக்கணும்? ஐ. என்னது? ஓகேவா? இப்போ ஒரு மின்சுற்று வழியே எவ்வளோ மின்னோட்டம் பாயுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பயன்படுற கருவி என்னன்னு பார்த்தோம்னா அந்த அம்மீட்டர் கருவி தான். இது எதில் சொல்லலாம் அப்படின்னா ஆம்ஸில் சொல்லும். என்ன சொல்லும்? ஆம்ஸ். ஓகேவா? இப்போ இதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ இபிலேருந்துலாம் வந்து கரண்ட் குறிக்கிறாங்கல்ல நம்ம வீட்டில் வந்து, அவங்க என்ன யூனிட் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா கிலோவாட் ஹவர். என்னது? கிலோவாட் மணி. இப்போ வந்து வாட் அப்படிங்கிறது வேறு எதுக்கு உள்ள யூனிட்டு, ஹவர் அப்படிங்கிறது வேறு எதுக்கு யூனிட்டு, இதெல்லாம் சேர்த்துக்கிறது தானே கிலோவாட் ஹவர் தான் நம்ம இபிலேருந்து குறிப்பாங்க. இத்தனை கிலோவாட் ஹவருக்கு இவ்வளோ ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகேவா? சரி ரைட். இந்த அம்மீட்டரை ஒரு மின்சுற்றில் எப்படி இணைக்கணும் அப்படின்னா இதான். இது என்ன கனெக்ஷன்? இது தொடர் இணைப்பு. தொடர் இணைப்புனா தொடர்ச்சி அப்படியே போகிறது, எங்கேயுமே கிளைகள் வராமல் இருக்கிறது தான் என்னது? தொடர் இணைப்பு. ஒரு மின்சுற்றில் ஒரு மின்னோட்டத்தின் அளவை கண்டறிய அம்மீட்டர் எந்த இணைப்பில் இணைக்க வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. எந்த இணைப்பு? தொடர் இணைப்பு. இதுதான் உதாரணம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சந்தேகம் இருக்கா? வோல்ட் மீட்டர்னு ஒன்று இருக்குது. அது வந்து வோல்டேஜை கணக்கு அளவிடுறதுக்கு பயன்படுறது என்னது?
வோல்ட்மீட்ரு. அந்த வோல்டேஜ் அப்படிங்கிறது இரண்டு புள்ளிகளுக்கு இடையே ஒரு மின்சுற்றில் இப்போ இந்த புள்ளி இந்த புள்ளி இதுக்கு இடையே உள்ள வோல்டேஜ் மின்னழுத்த வேறுபாட்டு அளக்கிறதுக்கு பயன்படுற கருவி தானே அது வோல்ட்மீட்ரு. அது எப்படி இணைக்கணும்னா பக்க இணைப்பில் இணைக்கணும். எப்படி இணைக்கணும் நோட் பண்ணிக்கிங்க. அம்மீட்டர் தொடர் இணைப்பு, வோல்ட்மீட்டர் பக்க இணைப்பு, பேரலல் கனெக்ஷன், சீரியஸ் கனெக்ஷன். இப்போ இந்த சுற்றில் மின்னோட்டம் இப்படி பாயுதா இல்லை இப்படி பாயுதா, எந்த திசையில் மின்னோட்டம் பாயுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது என்ன கருவி கால்வனாமீட்டர். நோட் பண்ணி வச்சுங்க. என்ன மீட்ரு கால்வனாமீட்ரு. இப்போ அம்மீட்டர்னா இப்படி போட்டிருப்பாங்க, வோல்ட்மீட்டர்னா இப்படி போட்டிருப்பாங்க, கால்வனாமீட்டர்னா கேபிட்டல் ஜி போட்டிருப்பாங்க. புரியுதா? மனப்பாடம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது மின்னோட்டம் I = Q/T Q/T மனப்பாடம் பண்ணக்கூடாது. Qனா என்ன மின்னோட்டம். அப்போ ஒரு மின்சுற்றில் எவ்வளோ நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு பாயும் மின்னோட்டத்தின் அளவு தானே அது கரண்ட். ஓகேவா? ஸோ இதை வச்சு ஒரு சம்மு பார்ப்போம். பாருங்கள் கொஸ்டினை பாருங்கள். இதை பார்க்காதீங்க. 2 கூலும் மின்னோட்டம் ஒரு கடத்தின் வழியே 10 வினாடிகளுக்கு பாய்கிறது எனில் கடத்தில் பாயும் மின்னோட்டத்தை காண்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க மின்னோட்டம் கேட்டிருக்காங்க. மின்னோட்டத்துக்கு ஃபார்முலா என்ன I = Q/T. அப்போ நமக்கு தெரியும் ஐங்கிறது கரண்ட்டு, Qங்கிறது கூலும், மின்னோட்டம், Tங்கிறது டைம். என்னென்ன கிவனு 2 கூலும் அப்படிங்கிறது இது என்னது Q, வினாடி அப்படிங்கிறது டைம். அப்போ நமக்கு என்ன தேவை I Q/T ரெண்டுத்தையும் வகுத்தோம்னா ஆன்சர் என்னது 0.2 ஆம்ஸ். இதெல்லாம் டவுட் இருக்கா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். I = Q/T எழுத போகிறோம். என்ன பண்ண போகிறோம் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். இதே கொஸ்டின் கேட்டால் கொஸ்டின் கேட்கணும், மேக்ஸ் கேட்கணும், இயற்பியல் கேட்கணும், இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க. வேறு எந்த கொஸ்டினுமே கேட்க மாட்டாங்க. டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் என்ன பண்ணலாம் கண்ண மூடிட்டு 0.2 ஆம்ஸ்னு அடிச்சிடலாம். புரியுதா? சரி ரைட்டு. அடுத்தது பாருங்கள் பொருளின் அளவு. இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் வெப்பநிலை பார்த்துருக்கோம், மின்னோட்டம் பார்த்துருக்கோம். பொருளின் அளவு அப்படிங்கிறது வந்து யூனிட் கிடையாது, ஒரு குவான்டிட்டி. எவ்வளவு குவான்டிட்டி எவ்வளோ எண்ணிக்கையில் பொருள்கள் இருக்குது. அப்போ அந்த பொருளின் அளவை அளக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் ஃபாலோ பண்ணுறாங்க மோல். என்னது அப்போ மோல் அப்படின்னா அதில் எவ்வளோ பார்ட்டிகள் இருக்கணும் அப்படின்னா 6.023 × 10⁻23 அளவுள்ள மூலக்கூறுகள் அடங்கிய ஒரு பொருள் தான் என்னது ஒரு மோல் அளவில் பொருள். நம்ம சொல்கிறோம்ல இவ்வளோ பொருள் தான் 1 kg, இவ்வளோ பொருள் தான் 2 kg சொல்கிறோம்ல. அப்போ ஒரு மோல் அளவில் இருக்கணும் அப்படின்னா என்னது 6.023 × 10⁻23 மூலக்கூறுகள் இருக்கணும். புரியுதா? புரியலையா? சரி ரைட்டு. பாருங்கள் பொருளின் அளவு ஒரு பொருளில் உள்ள துகளின் எண்ணிக்கையின் அளவு. அப்படி தானே துகள்கள் எனக்கு சொல்கிறாங்க பாருங்க. துகள்கள் அப்படிங்கிறது அணுக்களாக இருக்கலாம், மூலக்கூறுகளாக இருக்கலாம், அயனிகளாக இருக்கலாம், எலக்ட்ரான்களாக, புரோட்டான்களாக, எது வேணாலும் இருக்கலாம். பாருங்க ஒரு நாணயம். இதில் எவ்வளோ நாணயம் இருக்குன்னு சொல்லலாம். எத்தனை நாணயம் இருக்குது? ஆனால் இதில் எவ்வளோ அணுக்கள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அந்த எவ்வளோ அணுக்கள் இருக்குது, எவ்வளோ மூலக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத என்ன அளவில் சொல்கிறாங்க அப்படின்னா மோல். என்ன அளவு? அப்போ இதில் இருக்க அணுக்களை 6.023 × 10⁻23 வகுத்து ஒரு ஆன்சர் வரும்ல, அதான் என்னது 5 மோல் 6 மோல் 7 மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? போட்டுருங்க பாருங்க. ஏதோ ஒரு பொருள் அதில் இவ்வளோ துகள்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த துகள்கள் மோல் அப்படிங்கிற அளவை கொண்டிருக்கு, ஒரு மோல் அளவு கொண்டிருக்குன்னு சொல்லலாம். புரிஞ்சிச்சா? ஸோ இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் குறைவு. ஏன் அப்படின்னா இதெல்லாம் பழைய கேள்விகள் நிறைய வாட்டி கேட்டாங்க. அதெல்லாம் ஸோ எல்லாருக்குமே தெரியும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நல்லா தெரிஞ்சுங்க. இங்கே 23 வருதா, இங்கே என்னது 6.0 சேர்த்து வேண்டியதான். இல்லை சொல்லுங்கள் 6.023 × 23 6.023. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம எதை எப்படி தான் சொல்லணும், ஒரு அளவாக சொல்லணும். இப்போ வந்து 6.023 சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும் 6.023 × 10⁻23. ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஒளிச்செறிவு. இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்லாம் நடந்துகிட்டே இருக்கும். என்ன இருக்கும் ஒரு நாளைக்கு இத்தனை ஓவர் மிச்சம்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு பாதியிலே மேட்ச் என்ன பண்ணுவாங்க நிப்பாட்டிடுவாங்க. பார்த்துட்டீங்களா? என்னென்ன காரணம்? ஃபஸ்ட்டு கண்டிஷன் இது மழை பெய்யுதா, வேறு மழையே இல்லை ஆனால் மேட்ச் நிப்பாட்டிடுவாங்க. என்ன காரணம்? ஈரப்பதம் இருக்குது, பனிப்பொழி இருக்குன்னு பண்ணுவாங்க. வேறு என்ன வெளிச்சமே இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க நிப்பாட்டிடுவாங்க. என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒளிச்செறிவு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ மெழுகுவத்தி எரியும். ஃபஸ்ட்டு ஒரு சில மெழுகுவத்தி எப்படி எழுதியும், அணைய போகிற மெழுகுவத்தி எப்படி எழுதியும் பிரகாசம் எரியும் சொல்லுவாங்களா. அப்போ இந்த மெழுகுவத்தி எரிய இந்த தீச்சுடருக்குடைய அளவு மாறும் பார்த்துருக்கீங்களா? மாறுதா இல்லையா? அப்போ இந்த அளவு தான் என்னது ஒளிச்செறிவு. ஓகேவா? ஒளியின் அளவு என்னது ஒரு ஒளி மூலம், இயற்கை ஒளி மூலம் எது
சூரியன். அப்போ ஒளி மூலம்னா மெழுகுவர்த்தி எதுனாலும் சொல்லலாம். ஒளி மூலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரளவுக்கு திண்ம கோணத்திலிருந்து வெளிவர வர அந்த ஒளி செறிவு தான் என்னது, அளவு தான் என்னது ஒளிச்செறிவு. இதனோட அழகு பார்த்தோம்னா எஸ்ஐ அலகு கேண்டிலா. இது எந்த குறியில் குறிப்பிடணும்னா சிடி. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, நோட் பண்ணி வச்சிங்க. இருந்தாலும் நிறைய பேருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சாலும் நம்ம எப்படி படிக்கணும், ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கணும். இதில் ஒரு விஷயம் நம்ம கற்றுப்போம் பாருங்கள். இந்த பாருங்கள், எரியிற மெழுகுவர்த்தி அது வெளியிடுற ஒளியின் அளவு தோராயமாக எவ்வளவு, ஒரு கேண்டிலா. என்னது, ஒரு கேண்டிலா. இது வந்து ஒளிமானி ஃபோட்டோமீட்டர் அல்லது ஒளிச்செறிவுமானி லியூமினஸ் இன்டென்சிட்டி மீட்டர் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒளிச்செறிவுனா அளக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நோட் பண்ணி வச்சிங்க, இதெல்லாம் தெரியாது. ஒளிச்செறிவு அளவு, ஒளிச்செறிவின் அழகு தெரியும் என்னது கேண்டிலா. ஆனால் ஒளிச்செறிவை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுற கருவி லியூமினஸ் இன்டென்சிட்டி மீட்டர் ஒளிச்செறிவு மானி அல்லது ஒளிமானி. ஓகேவா, இதுதான் ஒளிமானி. பார்த்துங்க, அம்பேர் வச்சு பாப்பாரு பாருங்க, பார்க்குறாரா? ஸோ பாருங்க, ஒளி பாயம் அல்லது ஒளித்திறன் அப்படின்னு இருக்கு. என்னது, ஒளிச்செறிவு வேற, ஒளிப்பாயம் ஒளித்திறன் அப்படின்னா உணரப்பட்ட திறன். என்னது, அதான் என்னது ஒளித்திறன். இதோட அழகு வந்து லியூமன். இது ரொம்ப முக்கியமான, நோட் பண்ணி வச்சுங்க. டிஃப்ரெண்டானதான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க, ஒளிப்பாயத்தின் அழகு. இப்போ காந்த பாய அடர்த்தியின் அழகு யாரை சொல்லுங்க பார்ப்போம். டெஸ்லா. வேற என்ன சொல்லலாம், வெபர் பர் மீட்டர். ஏன்னா அடர்த்தின்னு வந்தால் என்ன வந்துடும். சரி, ரைட்டு. பாருங்க, 7 அடிப்படை அளவுகளில் தவிர வழி அளவுகள் எனப்படும் வேறு 2 அளவுகளும் உள்ளன. அவற்றை நம்ம என்ன பண்ணுவோம், பார்ப்போம். ஓகே தானே? ஸோ ஒளிச்செறிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ஸ்டேடியம் திண்மக்கோளம் தலைக்கோளம் அப்படின்னு இருக்கு. என்ன இருக்கு, இப்போ அதை பார்க்க போகிறோம். தலைக்கோளம் அப்படின்னா என்ன அப்படின்னா 2D. என்னது 2D. திண்மக்கோளம் அப்படின்னா என்னது 3D. இப்போ 2 இரு நேர்கோடுகள் இரு தளங்களில் குறுக்க வெட்டினால் அது உருவாக்குற கோணம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோணம் அதான் என்னது தலைக்கோணம். இதுவும் நமக்கு யூஸ் ஆகுது, மெஷர்மெண்ட்டுக்கு என்ன ஆகுது, யூஸ் ஆகுது. இந்த தலைக்கோணத்தின் எஸ்ஐன்னு பார்த்தோம்னா ரேடியன். திண்மக்கோளத்துனா இது முன்னாடி யூஸ் போட்டால் என்னது திண்மக்கோளம் ஸ்டேடியன். ஸோ தலைக்கோணத்தின் எஸ்ஐலுக்கு என்னது திண்மக்கோளத்தின் எஸ்ஐலுக்கு. ஸோ இது பாருங்க, தலைக்கோணம் அப்படின்னா இதில் சூப்பராக கொடுத்துருவாங்க. எனக்கு தலைக்கோணம் என்னன்னே புரியல அப்படின்னாலும் இதை பாருங்களா, படித்து பாருங்க. இது என்னது, ஆரம்னா என்ன டெஃபினேஷன் சொல்லுங்க, ரொம்ப முக்கியமானது. ஆரம், இதுதான் சார் ஆரம். ஆரம் வரையறை. அட்டா வேற யார் சீக்கிரம் சொல்லுங்க. இப்போ படிக்கவே இல்லை பார்த்தீங்களா. டெஃபினேஷன் என்ன, வரையறை என்ன? வெரி குட். வட்டத்தின் செங்குத்து கூடாது, வட்டத்தின் மையத்தின் வழியே செல்கின்ற ஒரு நான். நான்னா என்ன, விட்டமா. அப்போ விட்டம்னா என்ன, வட்டத்தின் ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோடு தான் என்னது நான். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நான் இந்த 2 புள்ளி வளர்ச்சியோட நான் வரைவேன். ஆனால் இந்த நான்ல மிகப்பெரிய நான் எது அப்படின்னா வட்டத்தின் மையத்தின் வழியே செல்லுது பார்த்தீங்களா, அதான் மிகப்பெரிய நானாக இருக்கும். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா புரியலையா? நான், விட்டம், ஆரம். விட்டத்தில் பாதி தானே அது ஆரம். இப்போ தலைக்கோணம்னா என்ன சார் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ பாருங்களேன், இது ஒரு அளவு ஒரு 5 மீட்டர்னு வச்சுக்கலாம், 5 சென்டிமீட்டருக்குன்னா இதே 5 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு வில்லு இப்படி வரைகிறோம். என்ன வரைகிறோம்? ஆரத்தின் அளவிற்கு சமமான நீளம் கொண்ட வட்டவில். இந்த வட்டவில் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இது இப்படி செங்குத்து கூட இருக்குது, இது வளைக்கிறப்ப இப்படி ஆகிடுது, இப்படி ஆகிடுது. இது ஏற்படுத்துகிற இந்த கோணம் இருக்குது பார்த்தீங்களா, இதான் என்னது ரேடியன். புரிஞ்சுச்சா? ஆரத்தின் அளவிற்கு சமமான நீளம் கொண்ட வட்டவில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் தான் என்னது ரேடியன். இது 2Dல. இது என்னது, இது ரொம்ப முக்கியமானது. மெஷர்மெண்ட் கால்குலேஷன் ரொம்ப முக்கியமானது. பை அப்படின்னு யூஸ் பண்ணுறோம்ல, பை அப்படிங்கிற எத்தனை டிகிரி, 180 டிகிரி. எத்தனை டிகிரி? ஏன் வட்டத்தின் பரப்பளவு 2πr சொல்லியிருக்காங்க? வட்டத்தின் பரப்பளவு 2πr, πr ஸ்கொயரா சுற்றளவு 2πrனா வட்டத்தின் மொத்தம் கோணம் எத்தனை டிகிரி? புரிஞ்சா உங்களுக்கு? வட்டத்தின் மொத்தம் கோணம் எத்தனை? பாகை மணினா பாதி வட்டம் அரை வட்டம் வரைவோம். இது எத்தனை டிகிரி?
இதில் ஒரு கொஷின் இருக்குது, ஒன்றும் இல்லை, இது அப்படியே வரைஞ்சிட்டு 30 40 எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸோட மதிப்பு என்ன கண்டுபிடிங்க. இது போன எக்ஸாமில் இதே மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்க. டெக்னாமெட்ரிலேருந்து கொஸ்டினே வராது, ஆனால் இதேமாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. சொல்லுங்கள். 110. எப்படி 110? எப்படி 110? நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு முழு வட்டம் 360 டிகிரி. அது நீங்கள் சின்னோண்டு வட்டம் போட்டாலும் சரி, பெரிய வட்டம் போட்டாலும் சரி, மிகப்பெரிய வட்டம் போட்டாலும் அதில் எத்தனை கோணம் தான் டிகிரி? இதில் பாதி, இந்த பாதி தான் இங்கே கொடுத்துருவாரு. இந்த 180 ஒரு 30 பிரிச்சுட்டாங்க, ஒரு 40 பிரிச்சுட்டாங்க. அப்போ மிச்சம் எத்தனை? இது ரெண்டு கூட்டுறோம் 70, அதை 180 கழிச்சிடணும். எத்தனை? 110 டிகிரி. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? புரியுதா? சில தான் இப்படி கொடுப்பாங்க, வட்டம் போட்டுட்டு இப்படி ஒரு அளவு, இப்படி ஒரு அளவு, இப்படி ஒரு அளவு கொடுத்து இங்கே எக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த எல்லாத்தையும் கூட்டி 360 கழிச்சிடணும். இதுதான் பேசிக்கு, இதுதான் கேட்குறாங்க எக்ஸாம்பிளா. பெரிய கொஸ்டின்லாம் கிடையாது இந்த வட்டம். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் தான் இந்த இதை என்ன பண்ண முடியும்? அடிக்க முடியும். என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியுமா அது? அவ்வளோதான், ஒரு கொஸ்டின் முடிஞ்சிச்சு. நமக்கு தெரிஞ்சதை நம்ம எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டால் நம்ம ஈஸியாக அடிச்சிருவோம். அதுக்கு தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். பார்த்துங்க. இப்போ பை அப்படிங்கிறது 180 டிகிரி. அதேமாதிரி பை ரேடியன் அப்படிங்கிறது எத்தனை டிகிரி? 180 டிகிரி. இப்போ என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு? பை அப்படிங்கிறது எத்தனை டிகிரி? 180 டிகிரி. பை ரேடியன் அப்படிங்கிறதும் பை ரேடியன் 180 டிகிரி அப்படின்னா ஒரு ரேடியன் அப்படிங்கிறது இந்த பையனா வந்துடும், இங்கே வந்துடும். ஒரு ரேடியன் 180 டிகிரி பை பை. இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா பாருங்க, 60 டிகிரி ரேடியனாக மாற்றுங்க. என்னது? 60 டிகிரியை ரேடியனாக மாற்றுங்க. இது ஸ்டாண்டர்டு. ஒரு டிகிரி அப்படிங்கிறது பை பை 180. ஒரு டிகிரி எவ்வளவு? மனப்பாடம் பண்ணி ஒரு டிகிரி எவ்வளவு? அப்போ 60 டிகிரி 60 பெருக்கிட வேண்டியதான். பெருக்கிட்டாங்களா? அடிச்சுறாங்க. பை பை 3 ரேடியன். புரிஞ்சுச்சா? டிகிரியை ரேடியனாக மாற்றுறது, ரேடியனை டிகிரியாக மாற்றுறது. ஸோ இப்போ பை பை 4 ரேடியன் டிகிரியாக மாற்ற சொல்லியிருக்காங்க. பை ரேடியன் கூட எத்தனை டிகிரி? அப்போ பை பை 4 ரேடியனுங்கிறது 4ஆல் வகுத்துற வேண்டியதான். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா புரியலையா? பை பை 6 ரேடியனை டிகிரியாக மாற்றுங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. 180 டிகிரியை இங்கே என்ன இருக்குது? 6னா 6ஆல் ஊற்றணும், 4னா 4ஆக ஊற்றணும், 3னா இங்கே பாருங்கள், இங்கே டிகிரி கொடுத்துருக்காங்களா? இந்த டிகிரி கூட பை பை 180 பெருக்கணும். அவ்வளோதான். இதை அடிச்சிட்டோம்னா அது ஆன்சர் வந்துடும். ஒரு டிகிரி கொண்டு பை பை 180. இது மறந்துடும், ஞாபகம் வச்சுங்க. இது ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு பை அப்படிங்கிறது 180. ஒரு பை ரேடியன் எவ்வளோ தான்? 180 தான். அப்போ பை இங்கே போகிறப்போ ஒரு ரேடியன் எவ்வளவு? 180 பை. ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், அடுத்து பாருங்கள், திண்ம கோணம் அப்படிங்கிறது 3D. இப்போ இது ஒரு ஸ்பியர்னு வச்சுங்க, ஒரு கோளம். இந்த கோளத்தில் ஒரு கூம்பை வைக்கிறோம். இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், கூம்பின் உச்சியில் உருவாகும் கோணம் என்னது? திண்ம கோணம். 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு புள்ளியில் பொதுவாக வெட்டி கொள்ளும் பொழுது உருவாக்குற கோணம் தான் என்னது? திண்ம கோணம். இந்த 3 புள்ளி. ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, இது ஒரு கோளம். இந்த கோளத்தில் ஒரு கூம்பை வெட்டி எடுக்கணும்னு வச்சுக்கலாம். இது ஒரு கோணத்தை ஏற்படுத்தும்ல, அதான் என்னது? ஒரு ஸ்டேடியன். திண்ம கோலத்தின் அழகு என்னது? ஸ்டேடியன். இந்த திண்ம கோலத்தை பார்த்தோம்னா எஸ்ஆர்னு சொல்லணும். 1995 வரைக்கும் தலகோணமும் திண்ம கோலமும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா துணை அளவில் வரையறுக்கப்பட்டுச்சு. 95க்கு அப்புறம் என்னாச்சு? இது வழி அளவில் சேர்க்கப்பட்டுச்சு. புரிஞ்சிச்சா? ஸோ தலக்கோணம்னா என்ன, திண்ம கோலம்னா என்ன, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கடிகாரங்கள். கடிகாரங்கள் எதுக்கு யூஸ் ஆகுது? காலத்தளக்க வருது. இதில் எக்ஸாம் பாயிண்டில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு நம்ம டிஜிட்டல் கிளாக் வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு? டிஜிட்டல் கிளாக். இதில் என்ன கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்க, கடிகாரம் முள்ள என்னென்ன இருக்கும்? நிமிடம் முள் இருக்கும், மணி முள் இருக்கும், நொடி முள் இருக்கும். அந்த சாதாரண கடிகாரங்கள் என்ன மெக்கானிசம் யூஸ் ஆகுதுன்னா கியர் மெக்கானிசம் யூஸ் ஆகுது. என்ன மெக்கானிசம்? கியர் மெக்கானிசம். இந்த கடிகாரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன கியர் ஒன்று இருக்கும், சின்ன கீரு, அதுக்கு மேலே ஒரு பெரிய கீரு, அதுக்கு மேலே ஒரு பெரிய கீரு. இது சுத்த 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 இது ஒரு வாட்டி சுத்தம், இது ஒரு வாட்டி சுத்த, இது ஒரு வாட்டி சுத்தம். பார்த்தீங்களா? நீங்கள் கடிகாரத்தை உத்து பார்த்துட்டே இருந்தால் அந்த நிமிடமுள் அந்த மணிமுள் நவரு இதில் திக்குன்னு என்ன ஆகிடும்? மாறிடும். பார்த்தீங்களா? ஆனால் அதுவும் என்ன தான் ரைட்டா நடந்துகிட்டு இருக்கு. 3600 செகண்டு தான் என்னது? ஒரு மணி, 1 ஹவர். ஓகேவா? சரி பாருங்கள், இதில் என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் பார்த்தோம்னா 2 வகையான கடிகாரங்கள் இருக்குது. குவார்ட்ஸ் கடிகாரம், அணு கடிகாரம். இதில் எக்ஸாம்பிள் என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த குவார்ட்ஸ் கடிகாரத்தை என்ன யூஸ் பண்ணுறாங்க?
குவார்ட்ஸ் கடிகாரத்தில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன வேற எதுவும் குவார்ட்ஸ் படிகாரம் என்னது குவார்ட்ஸ் அப்படிங்கிற படிகத்தினால் கட்டுப்படுத்தப்பட்ட எலக்ட்ரானிக் ஆசிலேட்டர் பயன்படுத்துகிறாங்க. இதோட துல்லியத்தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா 10⁹. நோட் பண்ணிங்க இதான் கொஷின். குவார்ட்ஸ் கடிகாரத்தின் துல்லியத்தன்மை எவ்வளவு 10⁹ செகண்ட் அளவு இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் என்ன முக்கியமானது இருக்குன்னா அணு கடிகாரம் என்ன அணு யூஸ் ஆகுது அப்படின்னா சீசியம். இதில் எங்கே போட்டுருக்கு பாருங்க, போட்டிருக்காதுல இல்லையா, எங்கே போட்டிருக்கு, சரி ரைட். இது பாருங்க, இதோட துல்லியத்தன்மை 10⁹, இதோட துல்லியத்தன்மை 10⁻13. ஓகேவா? ஸோ இது நிறையாதுக்கு யூஸ் ஆகுது. ஜிபிஎஸ், குளோனஸ் அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஜிபிஎஸ்னால் ஃபுல் ஃபார்ம் என்னது, குளோபல் பொசிஷன் சிஸ்டம். சரி, இதுதான் ரொம்ப முக்கியமானது. கேட்க இவ்வளோ தூரம் படித்தோம்ல, அது கேட்கலாம், ஆனால் இது கேட்குறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இது ஜியாகிரஃபிலையும் வரும், இதுலேயும் வந்திருக்கு. கிரீன்விச் சராசரி நேரம் ஜிஎம்டி. இப்போ இந்தியாவோட நேரத்தை கணக்கிடணும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டைம்னு ஒரு டைம் இருக்கும். என்ன டைம் இருக்கும்? இப்போ அமெரிக்காவில் வேறு டைம் இருக்கும், ஒரு நாட்டு வேறு டைம் இருக்கும். அப்போ ஸ்டாண்டர்ட் டைம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இந்தியாவுக்கு திட்ட நேரம் அப்படின்னா நம்ம இப்போ மணியோடைய 5.5 மணி நேரத்தை என்ன பண்ணணும், கூட்டணும், ப்ளஸ் எழுதிங்க ப்ளஸ் 5:30 ஹவர்ஸ். இந்திய நேரத்தோட 5.30 மணி நேரத்தை கூட்டோம்னா அதான் என்னது இன்டர்நேஷ்னல் டைம் கிடச்சிடும் நமக்கு. இப்போ இந்த கிரீன்விச் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கிலாந்தில் இருக்குது. இதுவே ஒரு கொஸ்டின். இந்த கிரீன்விச் அப்படிங்கிறது இங்கிலாந்தில் இருக்குது. அங்கேருந்து தான் என்ன ஆகுது, இந்த தீர்க்கரேகையோட 0 டிகிரி என்ன ஆகுது, என்ன ஆகுது, கிராஸ் ஆகுது. இது வந்து இந்தியாவில் அங்கே இந்த 0 டிகிரி தீர்க்கரேகை ஒவ்வொரு நாளும் கிராஸ் ஆகிறப்ப அந்த ஒவ்வொரு தீர்க்கரேகை கலக்கிறது எத்தனை நிமிடம் வேரி ஆகும், 4 நிமிடம். புரிஞ்சா உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த தீர்க்கரையை கால்குலேட் பண்ணி 4 நாளாக கூட்டி அது நம்ம எந்த தீர்க்கரைகள் இருக்கோமோ அதை என்ன பண்ணுவாங்க, கூட்டிப்பாங்க. அப்படி கூட்டி தான் நேரம் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ புவியானது 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இவைகளுக்கு இடைப்பட்ட கால இடைவெளி 1 மணி நேரம். இந்தியாவில் அந்த 0 டிகிரி தீர்க்கரேகை எது வழியாக போகுது அப்படின்னா எது வழியாக போகுது, உத்தரப்பிரதேசத்தின் மாநிலத்தில் உள்ள மிர்சாப்பூர். ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிச்சிங்க பாருங்க. இந்திய திட்ட நேரம் இது அடிப்படையாக வச்சு கணக்குறாங்க. 82.5 டிகிரி தீர்க்கக்கோட்டில் அமைஞ்சிருக்கு. ஐஎஸ்டி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படிங்கிறது நம்ம கிரீன்விச் நேரத்தோட 5.5 மணி நேரத்தை நம்ம கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிடும், ஐஎஸ்டி கிடச்சிடும். புரிஞ்சா? இது ரொம்ப முக்கியமானது. இதுதான் கொஸ்டின், இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இந்த இந்திய திட்ட நேரம் எது வழியாக போகுது, மிர்சாப்பூர் வழியாக போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த கிரீன்விச் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இங்கிலாந்து நாட்டில் உள்ள லண்டன் மாநகரில் உள்ள கிரீன்விச் அப்படிங்கிறதுல உள்ள ராயல் வானியல் ஆய்வு மையம் இருக்குது. ஓகே தானே? ஸோ அளவீடுகளின் துல்லியத்தன்மை இதில் மட்டும் 2-3 வார்த்தை இருக்குது, பார்த்துப்போம். தோராயமாக்கல் அப்படின்னா என்னது, அப்ராக்சிமேஷன் அப்படின்னா இப்போ 8.5 சென்டிமீட்டர் ஒரு அளவு அளக்கிறோம்னு வச்சுக்கலாம், அது 9 சென்டிமீட்டர் சொல்லிடுறது. என்னது சொல்லிக்கலாம்ல, எவ்வளோண்ணா 8.57 சென்டிமீட்டர்னா 8.6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? அதான் தோராயமாக்கல். முழுமையாக்கல் அப்படின்னா கணிப்பான்களே பயன்படுத்தப்படுது. அது என்ன பண்ணும் அப்படின்னா ரவுண்டு பண்ணி கொடுத்துரும். என்ன பண்ணிவிடும், இப்போ எஸ்ஐ எக்ஸாம்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 170 அப்படிங்கிறது ஹைட்டு. இதில் 169.8 இருக்காங்க. எவ்வளோ இருக்காங்க, 8னா 170 எடுத்துருவாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. இதே 169.5 இருக்காங்க அப்படின்னா 169 எடுத்துருவாங்க. இதுதான் என்னது, முழுமையாக்கல். புரியுதா? கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்த இலக்கத்தில் உள்ள எண்ணிக்கை மதிப்பு 5 அல்லது 5 விட அதிகமாக இருப்பின் முழுமையாக்கப்பட வேண்டிய இலக்கத்தின் மதிப்பை 1 அதிகரிக்க வேண்டும். பாருங்க, 1.864 என்ற எண்ணை 2 தசம இலக்கங்களுக்கு முழுமையாக்குங்க அப்படின்னா 2 தசம்னா என்னது, 2 டிஜிட்டு. என்ன போட்டுருக்காங்க, 4 எடுத்துட்டாங்க. குறைவாக இருக்க என்ன பண்ணுறாங்க, இந்த 4 விட்டுறாங்க. 4க்கு மேலே இப்படி இருக்குது 1.86 என்ன பண்ணுவாங்க, 1.87 முழுமையாக்கல். 68 எப்படி போடுவாங்க, 1.87. புரிஞ்சுச்சா? அவ்வளோ பாடம் முடிஞ்சிச்சு. இதில் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை அதில் வரல, அது வேறு லெசனில் வரும். அந்த டாலரன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸாமில் கேட்பாங்க. என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு?
ஒரு 8th ஃபஸ்ட்டு லெசனில் எவ்வளோ டேட்டா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? புரியுதா புரியலையா? இந்த அளவு நம்ம படிக்கணும். டைம் இவ்வளோ ஆனாலும் பிரச்சனை கிடையாது. இந்த லெசனை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறப்ப நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியும். மறக்காது. என்னாவது இப்போ ராயல் வானியல் நிலையம் நிறுவனம் எங்கே இருக்குன்னு கேட்டால் சொல்ல முடியும். எங்கே இருக்குது? இங்கிலாந்தில் இருக்குது. ஓகேவா? ஒரு ரேடியோங்கிறது என்னது, இவ்வளோ தான். இப்போ இதேமாரி ஒவ்வொரு லெசனும் படிக்கணும். அதுக்கு டைம் கொஞ்சம் ஆகும். தொடர்ச்சியாக படித்தோம்னா என்ன பண்ணலாம், நம்ம அடிச்சலாம். அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள். அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த லெசன் பார்ப்போம். தேங்க்யூ.